பிஜிஎம்ல யூசி ஃப்ரீயா தராங்க. 1 இல்ல 2 இல்ல 1000 யூசி ஃப்ரீயா தராங்க. என்னடா பொய் சொல்றீங்கன்னு கேட்கல. இது பொய் இல்ல, இது உண்மை. பிஜிஎம்ஐ பாத்தீங்கன்னா ராயல் பாஸ் போடுறது வசம் சரி, யூசி இல்லாதவங்களுக்கு வசமே இந்த ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம யூசி இல்லாம ஒரு அவுட்ஃபிட், பயங்கரமான அவுட்ஃபிட் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்களேன், இந்த அவுட்ஃபிட் பார்க்கவே பயங்கரமா வேற மாதிரி இருக்கு. அவுட்ஃபிட் இல்லாதவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அவுட்ஃபிட் எடுக்கிற வேலையை முதல்ல பார்க்கணும். எப்படி இந்த 1000 யூசியும் இந்த அவுட்ஃபிட் எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினாலும் அது எப்படி எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ராயல் பாஸ் போட போறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசி வாங்குறது காசு இல்லாமல் சரி, ஏதாச்சும் சம்திங் ப்ராப்ளம் இருந்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்பாட்டிஃபை பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். அது எப்படின்னு ஃபுல்லாக பாருங்க. அது எப்படி போடணும்னா இன்வென்ட்ரி பக்கத்தில் ஏரோ மார்க் மாதிரி பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேட்ச்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இதில் கலந்துக்கிட்டு இதை வின் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு யூசி கிடைக்கும். இதில் பிகினருக்கு ஒரு காயினும், முன்னாடியே விளையாடணும் பார்த்தியா பழைய பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கு 2 காயின் இருக்கு. இதில் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக கலந்துக்கணும். இதில் 60 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி 46 பேர் கலந்துட்டாங்க. மீதி இடத்த போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கும் அதே தான். இதில் 60 பேருக்கு 49 பேர் கலந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் தான் விளாடணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450, செகண்ட் ரேங்க் வந்தால் 350, தேர்டுக்கு வந்து 300. இதில் அப்படியே ரேங்க் வைஸாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதை வச்சே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஃபினிஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்குவாடில் வாங்க. ஸ்குவாடுன்னு தெரியுதுங்களா பாயிண்ட்ஸு பிகினர்ஸ்க்கு. இப்போ பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தராங்க. ஏன்னா வந்து பிகினர்ன்றதால முன்னாடி விளையாடிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் ரேங்க்கு 200 பாயிண்ட்டு, செகண்ட் ரேங்க்கு 170, அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 568 இருக்கு. வாங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மேப்பு பார்த்தீங்கன்னா எராங்கல் மேப் தான் இருக்கும். சிங்கிள் மேட்ச்சில் இருக்கணும். மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே இருக்கணும். பிரான்ச்லேருந்து எந்த லெவல் வேணாலும் இருக்கணும், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி டைமும் டேட்டும் எல்லாமே காமிக்கும். அது மூலிமா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க, ரிவார்ட்ஸில் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் சேலஞ்சில் நிறைய கிடைக்குதுங்க பாருங்க. போனஸில் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 8ஆம் தேதி முடியுது. யூசி வேணுன்றவங்க மறக்காமல் அதை கலந்துக்கிட்டு வின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 568 இருக்கு. கிளாசிக் ரேட் வேணாலும் வாங்கிக்கலாம். 1000 இருந்துன்னா 100 யூசி வாங்கிக்கலாம். 3000 இருந்தால் 300 யூசி வாங்கிக்கலாம். 6000 இருந்தால் 600 யூசி வாங்கிக்கலாம். அவுட்ஃபிட் பாருங்களேன், பார்க்கவே தரமா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க அவுட்ஃபிட்டு. அவுட்ஃபிட் இல்லாதவங்க எடுத்துக்கோங்க, பார்க்க நல்லா இருக்கு. லேடி கேரக்டர் சூப்பரா இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க ஹெட் கியர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹெட் கியர் ஹெட் கியர் பாருங்களேன், பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இல்லை, பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஹெட் கியர் ஃப்ரீயா கொடுக்குறது, இதே கொடுக்குறதே அதிகம் தானே நமக்கு. உங்ககிட்ட மொத்தம் எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இன்வென்ட்ரிக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இந்த காயின்ஸ் வச்சு தான் அந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஜெயிக்க முடியும். அந்த போனஸ் சேலஞ்ச் ஈவெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அது காமிக்கவே காமிக்காது. ஏன்னா அந்த டைம் முடிஞ்சிச்சு. அந்த டைம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இருக்காது. அந்த டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதனால என்ன பண்ணணும், டைமுக்கு முன்னாடியே நீங்க இது பண்ணிக்கோங்க. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கொடுப்பாங்க. நீங்க அதுக்குள்ளே இது பண்ணி வின் பண்ணிக்கோங்க.